மொத்தமாக நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க. அதில் நீங்கள் 5 ட்ரேட் லூஸ் பண்ணால் கூட நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். 100 ரூபா ஸ்டாக்கு 1000 ஷேர் வாங்கினா 1 லட்ச ரூபா வந்துடும். ஓகேங்களா? என்ன பண்ணுறனே தெரியாமல், என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல், என்ன நடந்தால் என்ன பண்ணணும்னு கூட தெரியாமல் ஒரு ட்ரேட் எடுத்தாங்க அப்படின்னா அது லாஸ் ஆகும்போது ஒரு மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியாது அண்ட் பெரிய லாஸ் ஆகிடும். ட்ரேடிங் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடும். உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா எக்ஸாக்டாக இது போல் ஒரு டேட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இது போல் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓன் யூனிக் ஸ்ட்ராட்டஜி வந்துடும். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? தீபாவளியில் நல்லா போச்சா? தீபாவளியில் நல்லா போனது இருக்கட்டும், நீ எங்கேப்பா போன? 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் ட்ரேடிங் வீடியோ போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நான் சிம்பிளாக சீக்கிரம் போட்டுருவேன். பட் ஆனால் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நான் சொல்லி கொடுத்தது எக்ஸாக்டாக உங்களுக்கு புரிஞ்சுக்க ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வேணும். வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தேங்க்யூ ஃபார் 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம ரொம்பவே சீக்கிரமாக 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வீடியோ பார்ட் 4. இது வரைக்கும் நான் 3 பார்ட் போட்டேன். மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா. அப்போ தான் உங்களுக்கு புரியும் எக்ஸாக்டாக இந்த கண்டினியூஷன் ஃபுல் ட்ரேடிங் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங் பார்க்க போகிறோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், எமோஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேக் டெஸ்டிங். ஓகே, இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இதுதான் ஒரு மெயின் பில்லர் இன் ட்ரேடிங். நான் சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 5 ட்ரேட் எடுக்கிறீங்க மொத்தமாக. ஓகேங்களா? சரி, ஓகே, 10 ட்ரேட்னு வச்சுக்கலாம். மொத்தமாக நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க. அதில் நீங்கள் 5 ட்ரேட் லூஸ் பண்ணால் கூட நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். 1:3, 1:3.5 அந்த ரிஸ்க் ரிவார்டு வச்சிங்கன்னா ஒன்றுமே புரியல தானே? ஆனால் ரொம்பவே சிம்பிள். அண்ட் இன்னொரு திங், நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க. இந்த ட்ரேட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதான்னு சொல்லி நிறைய ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். பேக் டெஸ்டிங் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது. அந்த ஃபுல் 1 லட்ச ரூபா தூக்கி நான் ட்ரேடிங் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா தென் மணி மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக்க வேண்டிய டைம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக லாங் டேர்மில் உங்களால் ஆக முடியும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெக்னிக் ஆன்சர்ஸ் சொல்லி தருவாங்க. ஆனால் இது போல் ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாப்பிக்கே விட்டுருவாங்க. ஸோ நான் இந்த கோர்ஸில் இதையும் கவர் பண்ணணும்னு சொல்லி இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த டாப்பிக்கோட பேர் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் கெட்டிங் இன்டு அட்வான்ஸ் லெவல். ஸோ இந்த ட்ரேடிங் வீடியோ பார்ட் 4ல் நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. அதே ரூல்ஸ் தான். ஒரு நல்ல சைலண்டான ரூமில் போய் உட்காந்து தயவு செய்து நான் சொல்லித்தரதை நல்லா லேர்ன் பண்ணுங்கள். லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு திங் உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்கேஸ் அந்த ட்ரேட் உங்கள் ஃபேவரில் போச்சு அப்படின்னா எவ்வளோ ரூபா ப்ராஃபிட்டில் எடுக்கணும்னு நினைப்பீங்க? இல்லை அப்படின்னா இன்கேஸ் உங்கள் ஃபேவரில் அது போல், அதாவது உங்களுடைய பை சைடில் உங்களுடைய செல் சைடில் அந்த ட்ரேட் போல் உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா எவ்வளோ ரூபா லாஸில் நீங்கள் எடுக்க போகிறீங்க? இதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணி தான் எடுக்கிறீங்களா? ஓகே, வெயிட். இப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க. கொஞ்ச நாள் ஆயும் அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்குது. எவ்வளோ நாள் அந்த ட்ரேடை நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க? ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் கண்டிஷன் செக் பண்ணுறீங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் ட்ரேடில் உங்களுடைய மொத்த கேபிட்டலில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? ஓகே, இது எதுவுமே தெரியாமல் ஃப்ளூக்கில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா there is lots of mental emotions will be affecting your brain. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிளான்லாம் நீங்கள் போடணும், அதாவது என்னென்ன விஷயம்லாம் உங்கள் ட்ரேடில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ லாஸ் ஆக போகுதுன்னு சொல்லி டிசைட் பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய எமோஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஒரு ஃப்ளோ சொல்கிறேன். அதாவது இந்த ஆர்டர் படி நீங்கள் எல்லாமே பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் பை ஆர்டர் இல்லை செல் ஆர்டர் கொடுக்கணும் ஒரு ட்ரேடுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees இருக்குது உங்ககிட்ட. ஓகேங்களா? ஸோ இந்த 1 lakhையும் மொத்தமாக போட்டு நான் ட்ரேட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா ஆஸ் அ ட்ரேடர் நோ, கிடையவே கிடையாது. இந்த மணியை நம்ம மேனேஜ் பண்ணுறது தான் மணி மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த மணியை நான் டிவைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ டிவைட் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இப்போ உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 1 லட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 50 to 60,000 லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுவேன். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது என்ன தான் நடந்தாலும் இந்த மார்க்கெட்லேருந்து நான் வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக்ஸை வாங்கி ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோவில் வச்சுப்பேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்.
ஒரு 10,000 20,000 ஓகேங்களா. ஸோ 10,000 20,000 rupees பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா. அதாவது என்கிட்ட 1,00,000 ரூபா இருந்தாலும் நான் 10,000 20,000 மட்டும்தான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுவேன். ஏன் எதுக்குன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இன்னொரு 10,000-20,000 இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எய்தர் நான் பேக்கப் ஃபண்டுக்கு வச்சுப்பேன், இல்லை அப்படின்னா எய்தர் நான் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டில் போட்டுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட்ஸ் இருக்கட்டும், அதெல்லாம் ஃபிக்ஸ்டு இன்கம் தரும் ஓகேங்களா, மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் தரும். ஸோ இந்த மாதிரி நான் இதை 3ஆக பிரிச்சுப்பேன் ஓகேங்களா. நான் 1,00,000 இருந்ததுன்னா டேரெக்டாக நான் ட்ரேடிங்கில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் என் கதை. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ட்ரேடிங், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்கம். இது போல் நான் 3ஆக டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிஸ்க்கு எய்தர் ரொம்பவே கம்மியாக ஆகிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 1,00,000 ரூபாவை தூக்கி டேரெக்டாக ட்ரேடிங்கில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் ஆச்சு அப்படின்னா என்கிட்ட இருக்கிற மொத்த காசுமே 0 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் எனக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சு ட்ரேடிங் பண்ணேன் அப்படின்னா இன்கேஸ் எனக்கு ட்ரேடிங் வரலனா கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னை மார்க்கெட்லேயே இருக்க வைக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் ஆகுறீங்களா இல்லையாங்கிறத தாண்டி ஒன்ஸ் நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா. எய்தர் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, பாண்ட்ஸில் இருந்தாலும் சரி, அந்த மார்க்கெட்டில் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பேட் இம்ப்ரெஷன் ஆகிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு கூட நீங்கள் அதை போஸ்ட் சொல்ல மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷன் ரொம்பவே தப்பு. மார்க்கெட்டில் மணி மேக் பண்ண முடியும், நிறைய வேஸ் இருக்குது. ட்ரேடிங் இஸ் அ ஒன் வே. அது உங்களுக்கு வரல அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஆனால் அதுக்குன்னு மார்க்கெட்டே தப்புன்னு சொல்லி வரப்போகிற உங்கள் குழந்தைங்களுக்கும் அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே தப்பு ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மணி மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் சரி இருக்கிற மொத்த காசும் போட்டு ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க. ட்ரேடிங் இஸ் லைக் அ பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் ஆகலாம், போத் பாசிபிலிட்டிஸ் தேர். ஸோ அதனால இருக்கிற ஒரு காசும் போடாமல் உங்களுக்கு அழகாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி எப்படி போடணும்னு சொல்லி இப்போ நான் சொல்லி கொடுத்ததை அழகாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் ட்ரேடிங் வரலனா, இன்கேஸ் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு அந்த பெரிய எஃபெக்ட் ஆகாது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு ட்ரேடை எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சூப்பர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது வரைக்கும் உங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க, நல்லா பிடிச்சிருக்கு, நான் சொல்லித்தரதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு கமெண்ட் அண்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு அது ஒரு கமெண்ட், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக். இது மட்டும் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் டு ரிவார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ரிஸ்க் டு ரிவார்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சப் டாபிக் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா பொசிஷன் சைசிங் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட். இது ரெண்டுமே டீப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவு உங்களால் சொந்தமாக ரிஸ்க் டு ரிவார்ட் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ சேம் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ஆள் ட்ரேட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ 1,00,000க்கு ஒரு ஆள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ லாஸ் பண்ண போகிறான்னு சொல்லி முடிவு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போது ஒரு 3,000 ரூபா லாஸ் எடுக்க நான் தயார் ஒரு ட்ரேடுக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த 3,000 ரூபா நான் ரெட் கலரில் ஆக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியும் நல்லா. ஸோ 3,000 ரூபா நான் ஒரு ட்ரேடில் லாஸ் எடுக்க தயார்ப்பா அப்படின்றீங்க. ஓகே, இப்போது ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 100 rupees இருக்குது. இப்போது 100 into 1000 வாங்கணும் அப்படின்னா, அதாவது 100 ரூபா ஸ்டாக்கு 1000 ஷேர் வாங்கினா 1,00,000 ரூபா வந்துடும் ஓகேங்களா. ஸோ 1,00,000க்கு நீங்கள் ஷேர் வாங்கிட்டீங்க. இப்போ 3,000 ரூபா லாஸ் வந்துச்சுன்னா நான் வெளில வந்துடுவேன். அப்போது இந்த ஸ்டாக்கு எவ்வளோ ரூபா கீழே வந்தால் நீங்கள் வெளில வருவீங்க? நல்லா யோசிங்க. 100 rupees, 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்க, 1000 ஸ்டாக்கு. 1 ரூபா கீழே போச்சுன்னா 1000 ரூபா லாஸ் ஆகும். 2 ரூபா கீழே போச்சுன்னா 2,000 ரூபா லாஸ் ஆகும். 3 ரூபா கீழே போச்சுன்னா உங்களுடைய அமௌண்ட் 3,000 ரூபா லாஸ் ஆகும். ஸோ 97 ரூபா வந்துச்சு அப்படின்னா இந்த 3,000 ரூபா லாஸ் எனக்கு காமிக்கும் ஓகேங்களா. ஸோ 97 ரூபா வந்துச்சுன்னா இந்த ட்ரேடை நான் வெளியில் வந்துடுவேன். ரிஸ்க்கை நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்க ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இன்னொரு ஸ்டாக் இருக்குது, 1000 ரூபா ஸ்டாக் ஓகேங்களா. ஸோ அதில் நீங்கள் எத்தனை ஸ்டாக் வாங்கினா 1,00,000 ரூபா ஆகும்? 100 ஸ்டாக் வாங்கினா. 1000 ரூபா ஸ்டாக் 10 வாங்கினா 10,000, 100 வாங்கினா 1,00,000 ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்பவே சிம்பிள் மேக்ஸ் தான் ஓகேங்களா. இப்போது இதில் எனக்கு 6,000 ரூபா வரைக்கும் நான் லாஸ் எடுக்க தயார் ப்ரோ. இதில் நான் ஒரு ட்ரேடில் 6,000 ரூபா வரைக்கும் லாஸ் எடுப்பேன் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஓகேவா.
ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ரூபாய் கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் வெளில வருவீங்க? 1000 ரூபா ஸ்டாக்கு 100. ஸோ 10 ரூபா போச்சுன்னா 1000 ரூபாவா? 10 × 100 1000. ஸோ 60 ரூபா கீழே போச்சு அப்படின்னா இந்த 6000 ரூபா லாஸ் உங்களுக்கு காமிக்கும் 1 லட்ச ரூபா பொசிஷனில். ஓகேங்களா? ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பொசிஷன் சைசிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பொசிஷன் சைசிங் தெரியாமல் வாங்காதீங்க. 1 லட்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு பொசிஷன் வாங்கினீங்க அப்படின்னா சின்னதாக கீழே போனால் கூட அவ்வளோ லாஸ் காமிக்கும். ஸோ முன்னாடியே ஒரு ட்ரேடில் நான் எவ்வளோ லாஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ரிஸ்க் டு ரிவார்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஸ்டார்டிங் வீடியோவில் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருப்பேன். நீங்கள் 10 ட்ரேடில் வெறும் 5 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணால் கூட உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அதாவது 10ல் 5 வாட்டி நீங்கள் லூஸ் பண்ணால் கூட உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். எப்படி என்னென்ன கேட்குறீங்க? ரொம்பவே சிம்பிள். இப்போது ஒரு ட்ரேடில் நீங்கள் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? 1000 ரூபா வச்சுருக்கீங்க. அண்ட் ஒரு 10 ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக 10 ட்ரேட். ஸோ 10,000 ரூபா வரைக்கும் நீங்கள் 10 ட்ரேடில் லாஸ் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல ரிஸ்க் டு ரிவார்ட் பிளேல வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2. அதாவது இப்போ நான் 1000 ரூபாய் வச்சுருக்கேன் லாஸ் அப்படின்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நான் 2000 ரூபாய் எடுப்பேன்னு சொல்லி இருக்கணும். ஓகேங்களா? நான் மினிமமாக 1:2 நல்லது. 1:1.5 அப்படின்னா 1500 ரூபா. ஓகேங்களா? இப்போ 1:3. இப்போ 1:3 வச்சா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரேடில் நான் 1000 ரூபா வரைக்கும் லாஸ் எடுக்க தயார். ஆனால் 3000 ரூபா வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு செட்டப் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கும் ரிஸ்க் டு ரிவார்ட் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமமாக அட்லீஸ்ட் 1.5, அதாவது 1000 ரூபா லாஸ்னா 1500 ரூபா ப்ராஃபிட் வர மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 ட்ரேடு கிட்ட ப்ராஃபிட் பண்ணால் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. இதே நீங்கள் 1:2 வச்சிங்க அப்படின்னா ஒரு 6 ட்ரேடு கிட்ட ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. அண்ட் 1:3 வச்சிங்க அப்படின்னா 10ல் 5 ட்ரேட் எடுத்தால் கூட நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. 10ல் 5 ட்ரேட் நீங்கள் லாஸ் பண்ணாவே கூட உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அதாவது 10ல், அதாவது 100%ல் நீங்கள் 50 வாட்டி தப்பாகனா கூட உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ரொம்பவே சிம்பிள். ஒரு ட்ரேடில் நீங்கள் 1000 ரூபா லாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 3000 ரூபா ப்ராஃபிட் வர வரைக்கும் வெளில வரக்கூடாது. இல்லை 1:2 வைக்கிறீங்க அப்படின்னா 2000 ரூபா வரைக்கும் வெளில வரக்கூடாது. ஸோ ரிஸ்க் ரிவார்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டூல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் பை சைடு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கிறது ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஸ்டாக் நம்ம ட்ரேட் வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாக் இருந்தது அப்படின்னா லைக் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை இது கீழே வந்துருச்சு அப்படின்னா லாஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 25,300 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் செட் பண்ணிடுறேன் 25,307 ரூபா. ஸோ எனக்கு இப்போ இந்த ட்ரேடில் 100 ரூபாய் லாஸ் வரைக்கும் ஓகேப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நம்ம சின்னது பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா 25,200. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக 100 ரூபா லாஸ் அப்படின்னா இந்த இடத்துல இது செட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் செட் ஆயிடுச்சு. ஸோ 1:2 அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 100 ரூபா லாஸ் வைக்கிறேன்னா அட்லீஸ்ட் 200 ரூபா ப்ராஃபிட் வரணும். ஸோ இந்த இடத்துல 200 ரூபா செட் பண்ணியாச்சு. 1:2ன்னு சொல்லி இந்த இடத்துல காமிக்குது பாருங்க. 1:9.7. ஓகே, 1:2 காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்கள் ப்ரீசெட்டாக டிசைட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம என்ன ஸ்டாக் வாங்க போகிறோம், என்ன ஸ்ட்ராட்டஜியில் வாங்க போகிறோம், எவ்வளோ ஸ்டாக் வாங்க போகிறோம், எவ்வளோ லாஸ் ஆகணும், வெளியில் வரணும், மார்க்கெட் கண்டிஷனில் எப்படி இருக்குது, இது எல்லாமே சொல்லி பார்க்கணும். ஓகே, நவ் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்டிங்னா என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டிய டைம் வந்துச்சு. சரி, பேக் டெஸ்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதாங்கிறது ஒரு டேட்டாவில் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்டாக்கில் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் எக்ஸாக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ட் வரும். ஆமாப்பா, 10 வாட்டியில் ஒரு 7 வாட்டி இந்த ஸ்டாக் ஒர்க் ஆகிருக்கு, இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த டைமில் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கான்ஃபிடென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேக் டெஸ்டிங் எப்படி பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சூப்பராக சொல்லித்தரேன். ஸோ இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி நான் 2 சொல்லி கொடுத்துருப்பேன். ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பார்ட் 2ல் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு உங்களுக்கு ஒரு ஓன் யூனிக் ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஸ்ட்ராட்டஜினா ரொம்பவே சிம்பிளுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாக் மூமெண்ட் கொடுக்கும் போது உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியுதா, அதாவது ஒரு ஸ்டாக் கூட நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆகிறீங்க, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தரும்பா, எனக்கு நல்லா தெரியும், அந்த ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் ஒரு ஸ்டாக் கிட்ட இருந்தது அப்படின்னா
உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். சமைக்க போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா டேட்டா வேணும். என்ன டேட்டா வேணும்? ஸ்டாக் இல்லை இண்டைஸ் லைக் நிஃப்டி 50 அந்த மாதிரி, இல்லைனா எந்த ஒரு அசட்டாக இருந்தாலும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், எந்த ஒரு அசட்டாக இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? செகண்டு, அது என்ன அந்த டேட்டான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டேட்டாவோட எக்ஸாக்ட் லைக் ஒரு ப்ரீஃபாக என்னென்ன வேணும். டைம் பார்க்கணும், எந்த டைமுக்கு அது ஒர்க் ஆகுது. எய்தர் டே லைக் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, இல்லை அப்படின்னா லைக் டைமிங் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 8 மணிக்கு இப்படி இறக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ப்ரீ மார்க்கெட்டுக்கு அப்புறம் கரெக்டாக 1 மணி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தருது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 o'clock அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எதில் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இந்த ஸ்டாக் டேட்டா இதெல்லாம் என்னன்னு சொல்லி எனக்கு இன்னும் சரியாக புரியல அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி 50ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே ப்ரீ ஓப்பனுக்கு அப்புறம் கரெக்டாக 1 மணி நேரத்தில் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா, ஆல் டைம் ஐயை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா, ப்ரீவியஸ் டே ஐயை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்ட் தருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு நாளுக்கும், அதாவது ஒரு பேக் டெஸ்டிங் ஆப் இருக்குது, backtesting.com சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம், ட்ரேடிங் வியூலே பண்ணி பார்க்கலாம். ஸோ அது போல் நீங்கள் அந்த ஸ்டாக்கை லைக் ஃபுல்லாக பேக் டெஸ்ட் எவ்ரி மண்டே அது ஒர்க் ஆகுதா, எத்தனை வாட்டி ஒர்க் ஆகுது, 10 வாட்டியில் எத்தனை வாட்டி ஒர்க் ஆகுது, லைக் ஒர்க் ஆகாதப்போ என்ன நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே அந்த மூமெண்ட் தரல அப்படின்னா ஏன் தரல, ஏன்னா மார்க்கெட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது போல் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் என்னன்னு சொல்லி பார்க்கணும், டைமிங் பார்க்கணும், டேட் பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்க்கணும். லைக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இஃப் ப்ராஃபிட் அப்படின்னா எதுக்கு ப்ராஃபிட் ஆச்சு, என்ன அதில் எக்ஸாக்டாக காமனாக இருக்குது அதை பார்க்கணும். இல்லை ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படின்னா ஏன் அது லாஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா நியூஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபுல் டேட்டாவை நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இல்லை ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓன் யூனிக் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன், எக்ஸாக்டாக இப்போ எனக்கு ஒரு ஸ்டாக் தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த டேட்டுக்கு இப்படி நடக்குது, ஆனால் என்னால் பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தெரில அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஒரு ஸ்டாக்கை பேக் டெஸ்டிங் பண்ணுறது அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்க்குறது, ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். நிஃப்டி 50 சார்ட் இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தெரியுது அவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கு அண்ட் கீழே போயிருக்கு. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா மண்டே டு டியூஸ்டே 2 நாள் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் கேப் அப் பண்ணி ஓப்பன் ஆயிருக்கு. அகெயின் கீழே வந்ததுக்கப்புறம் 3வது 4வது வாட்டி இதை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் எழுதிப்பேன் நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நிஃப்டி மண்டே try to break out, try to break previous high. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மண்டேவோட ஹையை டியூஸ்டே அடுத்த நாள் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் ஃபெயில் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே வந்துருக்கு. ஸோ இதையும் நீங்கள் கூட எழுதிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days பார்த்தீங்கன்னா ஓரளவு சைட் பேஸ் டு அந்த மூமெண்ட் தான் தந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் 2 days சைட் வே ஆர் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, ரெக்கவர் பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெனஸ்டே டு தேர்ஸ்டே. ஓகேங்களா? ஸோ தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா கேப் அப். ஸோ தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா கேப் அப்னு சொல்லி எழுதியாச்சு, ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த மண்டே. ஓகேங்களா? ஸோ அடுத்த மண்டே வெனஸ்டே. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1 week டைம் விண்டோவில் ஃபார் எக்ஸாம்பிள் வெனஸ்டே டு வெனஸ்டேயில் அது ஃபைனலி பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஃபைனலி பிரேக்.
ஸோ இது போல் நடந்திருக்கான்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சார்ட்டில் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் சார்ட்டில் இது போல் நடந்திருக்கு அண்ட் அட் த சேம் டைம் இது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நடந்திருக்கு. அட் த சேம் டைம் ஒரு 10ல் 7 வாட்டி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு நல்ல வின் ரேட். ஓகேங்களா? ஸோ இது போல் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி இது போல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நீங்கள் வச்சு எக்ஸாக்டாக பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக் டெஸ்டிங் ஸ்கில்ஸ் வந்துடும். ஸோ வாவ், இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க லைவா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நான் லைவா ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்டே ஆகி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மண்டே ஆயிலேருந்து இது கீழே பிரேக் பண்ண பார்த்துருக்கு, பிரேக் பண்ணலை. இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. ஸோ டியூஸ்டே பிரேக் பண்ணலை. அதுக்கப்புறம் அந்த கீழே போயிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஒரு டவுன் ட்ரெண்ட் கன்சாலிடேஷன். ஆஃப்டர் தட் இட் கேம் அகெயின். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பிரேக் பண்ண பார்த்துச்சு லைக் இதே போல் அண்ட் பிரேக் பண்ண முடியல. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாட்டி ட்ராப் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ரேலி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்க, அதாவது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டில் அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது தான் தெரியும் உங்களுக்கு உண்மையான கஷ்டம். ஸோ எக்ஸாக்டாக இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா எக்ஸாக்டாக இது போல் ஒரு டேட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இது போல் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓன் யூனிக் ஸ்ட்ராட்டஜி வந்துடும். அந்த ஓன் யூனிக் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் எக்ஸாக்டாக கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா உங்ககிட்ட எக்ஸாக்டாக உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும், யாரை நம்பியும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓரளவு கவர் பண்ணியாச்சு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம கடைசி பார்ட் கிட்ட வந்துட்டோம். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இந்த ட்ரேடிங் வீடியோ, அதாவது இந்த ட்ரேடிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் நாலேஜ் எப்படி இருந்தது? எக்ஸாக்டாக 4 பார்ட்ஸ் கிட்ட கவர் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குது? ஓகே, ஸோ உங்களால் ஓரளவு ஒரு லேர்னிங், ஓரளவு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நான் ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். எஸ், இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில உண்மையாலே. ஆனால் ஐ ரியலி வாண்ட் டு டூ சம்திங் மோர் தென் திஸ். ஸோ அப்கமிங் டேஸில் இன்னுமே நிறைய வீடியோஸ் வரும். ட்ரேடிங் கோர்ஸை தாண்டி இண்டிவிஜுவல் வீடியோஸ் வரும். ஸோ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எமோஷ்னல் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு ட்ரேட் எடுத்தோடனே ஒரு மாதிரி இருக்குது, மேலே கீழே போகிறத பார்க்க முடியல அப்படின்னா இந்த நான் சொல்லி கொடுத்த விஷயத்த நீங்கள் பண்ணாதனால மட்டும்தான் உங்களால் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ நான் உங்கள்கிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் சொல்லி தந்துட்டேன். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி ஃபிக்ஸாக பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுலேயே ஒரு 80% ஆஃப் ஒரு பயத்தை நீங்கள் விட்டுட்டீங்க. ஸோ இதே இடத்துல இன்னொரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறேனே தெரியாமல், என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல், என்ன நடந்தால் என்ன பண்ணணும்னு கூட தெரியாமல் ஒரு ட்ரேட் எடுத்தாங்க அப்படின்னா அது லாஸ் ஆகும்போது ஒரு மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியாது அண்ட் பெரிய லாஸ் ஆகிடும். ட்ரேடிங் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எமோஷ்னலாக நான் ஏன் எமோஷ்னல் பார்ட்டை லாஸ்ட்டில் வச்சேன் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது தான் எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ண போகுது. ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எந்த டைமில் யூஸ் பண்ண போகிறோம், மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ லாஸ் ஆகும், எவ்வளோ ப்ராஃபிட் ஆகும், இன்கேஸ் நம்ம டைரக்ஷன் கிட்ட போயிட்டு மறுபடியும் வந்தது அப்படின்னா எப்படி அதை மேனேஜ் பண்ணணும் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மோர் திங்ஸ். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இன்னும் டெப்த்தாக இருக்கும். ஸோ அதையும் போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இது போல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுடைய எமோஷன் ட்ரேட் எடுக்கும் போது மேனேஜபிளாக இருக்கும், ரொம்ப பயம் இருக்காது. எஸ், எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியல் மணி பேஸ்டு கான்செப்ட் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ ரியல் மணி எங்கே தான் ஒரு எங்கேஜிங்காக இருக்கும், ஓரளவு எமோஷனல் ப்ளே ஆகும். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் எந்த ஒரு பயமும் படாதீங்க, உங்களால் கன்ஃபார்மாக முடியும். எஸ், கீப் கோயிங், கீப் புஷிங். 2025 ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. இன்னும் 2 months தான் இருக்குது. முடிஞ்ச அளவு நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரியல் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தா கூட 1 yearல் ஓரளவு ஒரு சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். மெயின் இன்கமாகவே ஏன் வச்சு பார்க்குறீங்க? சைடு இன்கம் வந்தாலே ஓகே தானே, ஒரு 5,000 10,000 எக்ஸ்ட்ரா வந்தால் ஓகே தானே. ஸோ that is what I am trying to say. So keep learning, keep pushing and subscribe பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எஸ், part 1 part 2 வீடியோ இந்த இடத்துல போகிறேன், மறக்காமல் பார்த்துருங்க. I will meet you in the next video. Until then, bye bye.